வீட்டு தலைவாசலில் ஆணி அடிக்காதீர்கள், அடித்தால் நிகழப்போகும் சம்பவம். எச்சரிக்கும் ஜோதிடர்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சொந்த வீடோ வாடகை வீடோ எதுவாகினும் தலைவாசல் மிக முக்கியம். வீட்டிற்குள் வருபவர்களை வரவேற்கவும் காலில் உள்ள தூசிகளை துடைத்துவிட்டு உள்ளே வருவதற்கும் வீட்டு வாசலில் மிதியடி போட்டு வைத்திருப்போம். அந்த மிதியடி சிவப்பு நிறமாக இருந்தால் அது சிறப்பானது என்பார்கள். காரணம், சிவப்பு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. எனவேதான் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஒரு வீட்டிற்கு தலைவாசல் மிக முக்கியமான ஒன்று. அது எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் சரி, அந்த வீட்டிற்கு வாசல் முறையாக அமையவில்லை என்றால் வீட்டில் லட்சுமி குடியிருக்க மாட்டாள் என்பது இந்துக்கள் நம்பிக்கையாகும். நன்மையாகட்டும் தீமையாகட்டும், பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி ஆகட்டும், எதுவுமே வாசலை கடந்துதான் நம்மை நோக்கி உள்ளே வருகின்றன. நல்ல விஷயங்களை உள்ளே அனுப்பி தீயவனவற்றை வெளியே அனுப்பும் வேலை வீட்டின் தலைவாசலுக்குத்தான் உண்டு. எனவேதான் வீட்டு வாசல் படிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைத்து லட்சுமி குடியேற பூஜை செய்கிறோம். மாவிலை தோரணம் கட்டுகிறோம். நிலைப்படிகளில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் போது நிலைப்படிக்கு பூஜை செய்வதை பார்த்திருக்கலாம். இது அழகு செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு தெய்வ வழிபாடும் உள்ளது. கோவிலாக கருதப்படும் அந்த வீட்டில் முன் வாசல், அதாவது நிலவாசற்படியானது நல்ல சக்திகளை உள்ளே ஈர்த்து கெட்ட சக்திகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றால் நாம் அதனை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அஷ்டலட்சுமிகள் நம் வீட்டு தலைவாசல் பகுதி என்பது அந்த காலங்களில் வீட்டின் உள்ளே செல்பவர்கள் தலை குனிந்து செல்லும் அளவிற்கு தாழ்வாகத்தான் அமைந்திருக்கும். நாம் வீட்டு வாசற்படியில் மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் குடிகொண்டிருப்பதாலும் கும்ப தேவதைகள் வாசலில் இரண்டு பக்கமும் அமர்ந்திருப்பதாலும் அவர்களை நாம் வணங்கும் வகையில் தலையை குனிந்து செல்வதற்காகவே அப்படிப்பட்ட அமைப்பு அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வடிவமைத்து கட்டியிருப்பார்கள். அப்படி நாம் குனிந்து செல்லும் போது அந்த வாசற்படியை நம் கால்களால் மிதிக்காமல் உள்ளே செல்ல வேண்டும். தலைவாசலுக்கு மாவிலை தோரணம் காலையில் எழுந்தவுடன் தலைவாசற்படியை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். முடியாதவர்கள் ஈரத்துணியால் துடைத்து சுத்தம் செய்து மஞ்சள் தேய்த்து பொட்டு வைக்க வேண்டும். நிலைப்படியில் மாவிலை தோரணம் விசேஷ நாட்களில் மட்டும்தான் கட்ட வேண்டும் என்று அவசியமில்லை. விசேஷம் அல்லாத நாட்களில் கூட 11 மாவிலைகளை நம் வீட்டு வாசலில் தோரணமாக தொங்க விடுவது நல்லது. அது துர்சக்திகளை நம் வீட்டின் உள்ளே விடாது. மாலைகள் தோரணங்கள் கட்டுவதற்காக அடிக்கப்படும் ஆணியானது வாசற்படியின் மேல் அடிக்காமல் அதிலிருந்து தள்ளி சுவற்றில் அடிப்பது நல்லது. குலதெய்வம் நம் வீட்டு வாசற்கதவில் குலதெய்வம் குடியிருக்கும் என்பதும் ஒரு ஐதீகம். இதனை சத்தம் போடாமல் கதவினை திறப்பதும் கதவினை அடைப்பதும் நல்லது. நாம் இடும் சத்தம் குலதெய்வத்திற்கு இடையூறாக இருக்கும். நம் வீட்டு வாசல்படியின் முன்னால் ஒரு கிண்ணத்தில் நீரூற்றி அதில் மலர்களை நிரப்பி வைப்பது நல்லது. கிண்ணத்தில் உள்ள மலர்கள் நம் வீட்டிற்குள் நல்ல சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டது. கிண்ணத்தில் உள்ள நீரையும் மலரையும் தினமும் மாற்ற வேண்டும். செல்வம் தரும் அடையாளங்கள் மகாலட்சுமி புகைப்படத்தை நம் வீட்டு வாசலில் மாட்டி வைப்பது சிறந்தது. நில வாசற்படியில் நின்று கொண்டு தும்முவது, தலை வைத்து படுப்பது, வாசல் படியின் மேல் அமர்வது, வாசலில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை பற்றிய குற்றம் குறைகளை பேசுவது, நகம் கடிப்பது, இப்படி தவறான விஷயங்களை அந்த இடத்தில் நாம் செய்யக்கூடாது. இது துர்தேவதைகளை நாமே உள்ளே அழைப்பதற்கு சமமாகும். பாசிட்டிவ் எனர்ஜி வெளியில் சென்றுவிட்டு வருபவர்கள் கை கால்களை கழுவாமல் வாசற்படியில் நுழையக்கூடாது. இந்த பழக்கமானது நம் கால்களில் மிதித்து வரும் கிருமிகள் நம் வீட்டின் உள்ளே அண்டாமல் இருக்க கடைபிடிக்கப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாழும் நம் வீடானது நோய் நொடி அண்டாமல் இருக்க இதனை நம் முன்னோர்கள் செய்து வந்தனர். இந்த காலத்தில் இது சாத்தியமில்லை என்பதால் தான் மிதியடிகளை போட்டு வைத்தனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.